தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலைமலையானே போற்றி போற்றி. குருவர்களாலும் திருவர்களாலும் நால்வர் பெருமக்களால் பாடல் பெற்ற 274 தேவார திருத்தலங்கள் என்ற வரிசையிலே இன்று 2வது திருத்தலமான திருவேட்களம் என்ற திருத்தலத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தலத்தின் பெயர் திருவேட்களம். இறைவனுடைய பெயர் பாசுபதேஸ்வரர், பாசுபதநாதர். இறைவி பெயர் நல்ல நாயகி சர்க்குணாம்பாள். தேவார பாடல்கள் சம்பந்தராலும் திருநாவுக்கரசராலும் பாடல் பெற்ற திருத்தலம். சிதம்பரத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வளாகத்தின் உள்ளே புகுந்து பின்புறம் சங்கீத கல்லூரியை கடந்து சென்றால் இத்தலத்தை நாம் அடையலாம். அர்ஜுனன் தவம் செய்து பாசுபதம் பெற்ற முதன்மை தலமாக கருதப்படுவது திருவேட்களம். பாரத போரில் வெற்றி பெறுவதற்காக அர்ஜுனன் பாசுபதம் பெற விரும்பி சிவபெருமானை நோக்கி மூங்கில் காடாக இருந்த திருவேட்களத்தில் தவம் செய்கின்றான். அர்ஜுனனின் தவத்தை கெடுக்க துரியோதனன் மூகாசுரன் பன்றி வடிவில் அனுப்பினான். சிவபெருமான் பார்வதியுடன் வேடன் உருவில் வந்து தனது அம்பால் பன்றியை கொன்றார். அதே பன்றியின் மீது அர்ஜுனனும் அம்பெய்தான். இந்த பன்றியை யார் கொன்றார்கள் என்பது குறித்து சிவபெருமானுக்கும் அர்ஜுனனுக்கும் சொற்போரும் விற்போரும் நடந்தது. விற்போரில் அர்ஜுனனின் வில் முறிந்தது. இதனால் கோபமடைந்த அவன் முறிந்த வில்லால் வேடனை அடித்தான். இந்த அடி மூவுலகத்திலும் உள்ள அனைத்து உயிர்கள் மீதும் விழுந்தது. இதனால் அன்னை பார்வதி தேவி கோபமடைந்தாள். சிவபெருமான் பார்வதியை சமாதானப்படுத்தி தனது திருவடியால் அர்ஜுனனை தூக்கி எறிகின்றார். அவர் சிவபெருமானின் பாதத்தீட்சை பெற்று அன்னையின் கருணையால் இத்தல தீர்த்தத்தில் விழுகின்றான். அவன் உமாதேவியுடன் சிவபெருமான் காட்சி கொடுத்ததும் அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்து அருளுகின்றார். அர்ஜுனன் வில்லால் அடித்த தழும்பு லிங்கத்தின் மீது இருப்பதை இன்றும் காணலாம். கிராதமூர்த்தியாக பார்வதி தேவியுடன் பாசுபதாஸ்திரம் கையில் ஏந்திய இறைவனின் உற்சவ விக்கிரகமும் அர்ஜுனனின் உற்சவ விக்கிரகமும் இவ்வாலயத்தில் உள்ளது. வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் அளித்த உற்சவம் நடைபெறுகிறது. திருஞான சம்பந்த பெருமான் வந்து இங்கு சில நாள் தங்கியிருந்து நாள்தோறும் சென்று தில்லை சபாநாயகரை தரிசித்து வந்தார். சந்நிதி வாயிலின் இருபுறமும் தலப்பதிக கல்வெட்டுக்கள் உள்ளன. பாசுபதம் ஏந்திய மூர்த்தியும் அர்ஜுனனின் திருமேனியும் வரலாற்று தொடர்புடையவை. இவை இரண்டும் மிக பழங்காலத்தில் குளத்திலிருந்து கிடைத்ததாக சொல்லப்படுகின்றது. முன் மண்டப தூண்களில் அரிய சிற்பங்கள் கண்களுக்கு விருந்தாக இருக்கின்றன. நாள்தோறும் 5 கால வழிபாடுகள் மிக சிறப்பாக இத்தலத்தில் நடைபெறுகிறது. முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார். திருப்புகழில் இத்தலத்து முருகன் மீது 2 பாடல்கள் உள்ளன. இத்தலத்தில் முருகப்பெருமான் 12 திருக்கரங்களுடன் தனது தேவியர் 2 மயில் மீது கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். திருவாசியுடன் ஒரே கல்லில் அமைந்த திருவுருவம் வைகாசி விசாக விழா இத்தலத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த தலம் தேவார பாடல் பெற்ற 274 தலங்களில் 2வது திருத்தலமாக அமைந்துள்ளது. சோழநாடு காவிரி வடகரை தலங்களில் 2வது திருத்தலம். தொடர்ந்து நாம் தேவார திருத்தலங்கள் பற்றிய சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்கள் நம்மளது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.